ஏய் ஜெட்டு பஸ் காசு காசுனாச்சு. காசு அன்னைக்கே போலீஸ்காரங்க எடுத்துட்டாங்களே. சரி காசெல்லாம் விடு. உனக்கு எப்படி இருக்கு? போலீஸ் எடுத்துட்டானா? அன்னைக்குனா நான் ஹாஸ்பிட்டல் வந்து எத்தனை நாள் ஆச்சு? நீ வந்து ஒரு 7-8 நாள் இருக்குமே. 7-8 நாள்? என்ன ஆச்சு உனக்கு? 64 லட்சம்டா. செட்டில் ஆக்கலாம் லைஃப்ல. ஆஸ்பத்திரி பில்லு வேற திட்டுவானுங்களே. ஐயோ இவன பண்றாங்க. பஸ் அண்ணா ஃப்ரெண்ட்ஸ் ரெட்டி எதுக்கு இங்க? நம்ம இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சானோ? நே நெஞ்சு வலி வச்சு ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்கேன். அப்படியே சார்லாம்டா. என்ன லவ்வா? ரெட்டியும் வந்திருக்காரு. இவ்வளவுதான் ஆக்சிடென்ட் ஆச்சு, பணமும் போச்சு. அதனால மரியாதை அப்பா. லவ்னாலே இந்த வில்லன்ஸ்க்கு வந்துறானுங்களே. இன்னைக்குன்னு பார்த்து யாருமே மாட்டல. சார் டைம் என்ன? டைம் என்னன்னு கேட்டேன். ஓ டைம் என்னன்னு கேட்டேன். ஏதோ பே பார்க்குற மாதிரி அவன் ஏதோ பார்த்துருக்கேன். சீனுக்கு வாசு கேட்டிருக்கா. நீ வா மாஸ். ஆட்டோ தானே ஓட்டோம்னா பாத்து போடா. சரி போடு. எக்ஸ்கியூஸ் மீ நில்லு. அடடடி ஸ்ட்ராங்கா சார் ஒத்து என்ன? டேய் டீ கடையில் மோகம் கேட்டுருக்கான் பாரு. அழகு ப்ளூ கலர் ஷர்ட். அவன்தான். என்ன? ரெட்டி ஆளுங்க ஸ்பாட் வச்சான்னு நினைக்கிறேன். ரெட்டி சொன்னல 1 2 3 சொல்றேன். இல்லையா சார்? 1 ஏய் என்ன செய்ய பாக்குறா? வா வா ஓடியா ஓடியா. ஏய் அதான் கதை மூடுறா. இனிமே எப்பறம் அந்த வீட்டில் இருக்கிறது? நல்ல முதல்ல எஸ் ஆகணும். ஆமா நான் தான் அப்பவே சொன்னேன் எவ்வளோ பெரிய வீடு வேணான்னு. தேவையில்லாம ரெண்ட் கொடுத்து காசு. ஏய் ஜெட்டு வேற போன மாதிரில. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு தூக்கம் வருது போ. ஏய் ஜெட்டு தெரியாத ஜன்னல் மூட. ஏய் ஜெட்டு ஜெட்டு என்னாச்சு? ரெட்டி எனக்கு வந்துட்டாங்களா? ஐயோ இப்போ என்ன பண்றது? பணம் வர நம்ம கிட்ட இல்ல. வேற ஒன்று பண்ணலாம். ரெடி அப்படியே ஓடிடலாமா? நம்ம எதுக்குடா ஓடணும்? யாரா யாரு? இப்ப என்ன ரெடி அமிச்சானா? பணத்தை வாங்கிட்டு போட சொல்லி அமிச்சானா? இந்த பணம்லாம் இல்ல, மொத்த பணமும் போலீஸ் எடுத்துக்கிச்சு. கமிஷன் வீட்டு பக்கத்துல இருந்து கூப்பிட்டுவா. இப்ப கூட வா சொல்லு. ஏய் சொல்லினே இருக்கிற கிட்ட வந்துட்டே இருக்கிறீங்க. நீ பேச்சலாம் இல்ல. பின்னாடி அதை விட பயங்கரமா என்னமோ இருக்கும். ஓடினே
கணக்கு பேயெல்லாம் தெரியுது. ஹாஸ்பிட்டல் இருந்து துரத்துட்டு வருதுடா. ஐயோ, இதுக்கிட்ட எப்பறம் தப்பிக்கிறது? ஒரே வழிதான் இருக்கு. பேசாம கோயில் போயிட்டு வந்துருச்சு. அப்படி பண்ணாத. அப்படி பண்ணல, சீரியஸா தான் சொல்றேன். அந்த காலத்து விட்டராச்சல் படத்துல இருந்து இந்த காலத்து காஞ்சனா பார்ட் 2 வரைக்கும் சாமி தான் பேய் அழிக்கும் அப்படின்ற. ஆமாண்டா. நான் தான் சொன்னல கோயிலுக்குள்ள வந்தா பேயெல்லாம் வராதுன்னு. கரெக்டா? ஆனா வெளியே போகணுமே. செத்தவன் துருத்துறான், பொழைச்சவன் ஓடுறான். செத்து பொழைச்சவன்ல இன்னும் இருக்குடா, இன்னும் இருக்கு. சாமி, எங்களை பத்தி தான் பேசுறீங்களா? ஒண்ணுமே புரியல சாமி. நேற்று ராத்திரில இருந்து பேய்க எங்க போனாலும் எல்லாம் விதி வசம்டா, விதி வசம். செத்து பொழைச்சிருக்கல, அதனாலதான் இந்த ஆவியெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியுது. இதெல்லாம் வரம்டா, வரம். சாமி இல்ல, எனக்கு வேணாம். பேய்களை பாக்குறது வரமா? எடுத்து விட்டுருங்க. அந்த அதிகாரம் எனக்கு இல்லடா. எவன் கொடுத்தானோ அவன் தான் எடுக்கணும். அதுங்க பேய்ங்க இல்ல, ஆவிங்க. உன்னை ஒன்றும் செய்யாது. அது ஆசைகளை செஞ்சு விட்டுரு. அது தன்னால போயிடும். செஞ்சு விட்றா? விட்டாது எங்களை செஞ்சிடும். இடத்துக்கு நான் வரல. ஆகிறதுக்கு எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா? பெரிய பெரிய கண்டங்கள்ல இருந்தெல்லாம் தப்பிச்சு வந்தவன்டா நீ. இந்த முண்டங்களையா பார்த்து பயப்படுற? கல்லுன்னு பார்த்தா கல்லா தான் தெரியும். அதையே கோயிலுக்குள்ள வச்சு பார்த்தா சாமி. மனசுதான் காரணம் எல்லாத்துக்கும். பயத்தோட பார்த்தீங்கன்னா பேய்களா தெரியும். சாதாரணமா பாரு, மனுஷங்களா தெரியும். மனச ஒரு நிலப்படுத்து, எல்லாம் சரியாயிடும். பயப்படாதடா. யாரு நண்பனா? ஆமா. நல்ல பையடா, பாத்துக்க. இன்னும் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. நல்லா இருப்ப, நல்லா இருப்ப, நல்லா இருப்படா. என்னமா சொல்றாரு? ஒன்னும் இருக்காதுடா, சும்மா ஏதோ வளரிட்டு போகுது. மனச ஒரு நிலப்படுத்து. டிஷர்ட் போட்டு யாரையாவது இந்த பக்கம் போனான்னு சொன்னானுங்க, எங்க போனானே தெரியல. செட்டு எல்லாம் மனசுதான் இல்ல? சார் ப்ளீஸ் சார், போனையும் பஸ்ஸையும் காணும் சார். சார் பொண்ணு பார்க்க போன இடத்துல கொடுத்த ஃபோன் சார். சார் 35,000 ரூபாய் சார். இவ்வளோ கார்ல வச்சாலும் வச்சிருப்பீங்க. கண்டிப்பா வாங்க சார், இருக்கும் வாங்க. எல்லாருமே பார்க்க மனுஷங்க மாதிரியே தான் இருக்காங்க. ஆண்டா, எனக்கு அதே கன்ஃபியூஸ் தான் செட்டு. அட பாவி, யார் ஃபோன்? அதோ புலம்பிட்டே போறானே, அவன் ஃபோன் தான். அட பர்சுமா? பின்ன அப்பு விட்டு ஓட்டலா? யாரு பில் கட்டுறது? ஓகே 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 சரி. இதுல மனுஷன் யாரு பேய் யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் ஒரு இங்கிலீஷ் படத்துல பார்த்தேன் செட்டு. இந்த பேயெல்லாம் கேமரால தெரியாதான். ஓ, டெஸ்ட் பண்ணலாமா? ட்ரை பண்ணலாமே. மாசு பின்னாடி அந்த பக்கம் பச்சை கலர் சட்டை, பார்க்கறதுக்கு அப்படியே பயங்கரமா பேய் மாதிரியே இருக்கான். அவன் ஒரு போட்டோ எடு. ஏய் கரெக்டா, பச்சை கலர் மனுஷன்டா. ஓ, வெள்ளை கலர் தான் பேய். கேமரால விழ மாட்டேங்குது. பா, மனுஷனோட பேய் டீசெண்டா இருக்கு. இந்த மேட்டரை வெளில சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்கல்ல. எவன் நம்புவான்? எல்லாம் பைத்தியம் லூசுன்னு நம்மள. ஏய் அப்படியே வர. ஓகே. நம்ம ஒரு பொம்பளை பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே வரண்ணா. ஓகே ரெடி? ஒரு நிமிஷம். ஸ்மைல். ஓகே.
மாசு நான் செத்துட்டேனா? சொல்லு மாசு.